வணக்கம். ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்ற பாடம் பார்க்கலாம். இது 8ஆம் வகுப்புல சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல்ல முதல் பாடம் ஐரோப்பியர்களின் வருகை. இந்த பாடத்துல என்னலாம் இருக்கு? ஐரோப்பியர்கள் எப்படி நம்ம இந்தியாக்குள்ள வந்தாங்க? என்ன வழியா வந்தாங்க? அவங்கள யாரெல்லாம் வரவேற்றாங்க? அதற்கான சான்றுகள் என்ன? எதை வச்சு நம்ம ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள இந்த பாடத்துல கொஞ்சம் டீட்டெயில்டாவே நம்ம பார்க்கலாம். 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகள்ல இந்தியாவிற்கு வருகை புரிந்த பல வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள் மற்றும் பொதுப்பணி ஊழியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தங்கள் பெற்ற அனுபவங்களையும் உணர்வுகளையும் விட்டு சென்றிருக்காங்க. ஓகேவா? நவீன கால வரலாற்று நிகழ்வுகளை அறிய சர்வதேச, தேசிய மற்றும் வட்டார அளவில் நமக்கு ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்குது. 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவிற்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாமே அந்த வெளிநாட்டுக்காரங்க அவங்களோட அனுபவங்களை இங்கேயே பதிய வச்சுட்டு போயிருக்காங்க. நவீன இந்திய ஆதாரங்கள். நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவுது. தொடக்க காலத்திலிருந்தே போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாருமே தங்களோட அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? பராமரிக்கப்பட்ட அவர்களது பதிவுகள் இந்தியாவில் அவர்களது தொடர்பு பற்றி அறிய உதவும் மதிப்புமிக்க ஆதாரங்களா இருக்கு. யார் யாரெல்லாம் நம்ம இந்தியாவில் அலுவலக செயல்பாடுகளை அரசாங்க பதிவேட்டில் பதிவேற்றிருக்காங்க? போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், பிரெஞ்சுக்காரர், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாமே. அவங்களோட மதிப்புமிக்க ஆதாரங்கள் லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் உள்ள ஆவண காப்பகங்கள் விலை மதிப்பற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகமாகும். ஆவண காப்பகங்கள் எங்கெல்லாம் இருக்கு? லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை இங்கெல்லாம் இருக்கு. ஓகேவா? லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை இங்கெல்லாம் யாரோட குறிப்புகள் இருக்கு? போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், பிரெஞ்சுக்காரர், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள் இவங்களோட குறிப்புகள் எல்லாம் இருக்கு. ஓகே. இப்போ அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி பல்வேறு மொழிகளில் எண்ணற்ற புத்தகங்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. ஓகேவா? இதன் விளைவா கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் போன்ற துறைகளை பற்றி மக்கள் எளிதாக அறிஞ்சிக்க முடிஞ்சது. அச்சு இயந்திரம் நிறைய புக்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லா விதமான மற்ற நாடுகளில் இருந்த புத்தகங்கள், நம்ம நாட்டு புத்தகங்கள் இது எல்லாத்தையுமே ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுட்டு இருந்த நாம பிரிண்ட் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்க முடிஞ்சது. இதன் மூலமா கலை, அறிவியல், இலக்கியம், வரலாறு போன்ற துறைகளை பற்றி மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு அறிஞர்கள் பயணிகளின் பயண குறிப்புகள்ல இருந்து ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டனர். ஐரோப்பியர்கள் யாரோட பயண குறிப்புகள்ல இருந்து அறிஞ்சுக்கிட்டாங்க? இந்தியாவின் செல்வத்தை பத்தி மார்க்கோ போலோ மற்றும் சில பயணிகளோட குறிப்புகள்ல இருந்து. ஓகேவா? இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பத்தி யார் முதல்ல வெளியிட்டது? மார்க்கோ போலோ. இவங்களோட பயண குறிப்புகள்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க ஐரோப்பியர்கள். இக்குறிப்புகள் ஐரோப்பியர்களை இந்தியாவை நோக்கி வர வச்சது. தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்கள்ல முக்கியமா இருக்க வேண்டிய பேர் அப்படின்னா அனந்தரங்கம். அனந்தரங்கம் அப்படின்றவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்துல மொழிபெயர்ப்பாளரா, அதாவது துபாஷா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் 1736 இருந்து 1760 வரைக்கும் அவர் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவு முறை அப்படின்ற ஒரு குறிப்புகள்ல அவர் அன்றாட குறிப்புகள்ல இருந்து அக்காலத்தை பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற மதிப்புமிக்க பதிவா நமக்கு கிடைச்சது. ஓகேவா? எழுதப்பட்ட சமய சார்பற்ற மதிப்புமிக்க பதிவா நம்ம கையில கிடைச்ச ஒரு வரலாற்று குறிப்பு எது? அனந்தரங்கம் நாட்குறிப்பு. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும்? 1736 1760 வரைக்கும். அவர் என்ன தலைப்பில் எழுதியிருக்காரு? பிரெஞ்சு இந்திய உறவுமுறை. இதை பற்றி அன்றாட நிகழ்வுகளை அவர் குறிப்பாக எழுதி வச்சிருக்காரு. அவருடைய குறிப்புகள் அரசியல் தீர்வுகளை வெளிப்படையாக விளக்கும் வரலாற்று ஆதாரமாக இருக்கு. யாரோட குறிப்புகள்? அரசியல் தீர்வுகளை வெளிப்படையாக விளக்கும் வரலாற்று ஆதாரமா நமக்கு கிடைச்சிருக்கு. அனந்தரங்கம் நாட்குறிப்பு. எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்றது இலக்கியங்கள், பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் இது எல்லாமே உள்ளடக்கியது தான். ஓகேவா? நம்ம இந்தியாவோட செல்வத்தை பற்றி யாரோட பயண குறிப்புகள்ல இருந்து ஐரோப்பியர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க? மார்க்கோ போலோ மற்றும் சில பயணிகளோட பயண குறிப்புகள்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் காரணமா இந்தியாவை நோக்கி அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அடுத்து தமிழ்ல வரலாற்று குறிப்பு அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஆள், முக்கியமான ஒரு பேர் என்ன?
அனந்தரங்கம் அனந்தரங்கம் நாட்குறிப்பு. இவர் யார் அப்படின்னா பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்துல மொழிபெயர்ப்பாளரா பணியாற்றின ஒருத்தர். 1736லேருந்து 1760 வரைக்குமான அவர் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவு முறை பற்றி அன்றாட நிகழ்வுகளை வந்து அந்த குறிப்பில் அவர் பதிவேற்றி இருக்காரு. இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற மதிப்புமிக்க ஒரு நூல், ஒரு குறிப்பு. இவரோட குறிப்புகள் வந்து அரசியல் தீர்வுகளை வெளிப்படையா விளக்கும் வரலாற்று ஆதாரமா நமக்கு கிடைச்சிருக்கு. எழுதப்பட்ட ஆதாரம் அப்படின்றது இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இலக்கியங்கள், பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள், இது எல்லாமே. ஓகேவா? ஆவண காப்பகங்கள் அப்படின்னா என்ன? வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பதற்காகவே ஒரு சில ஆவண காப்பகங்கள் இருக்கு. நம்ம பழைய வரலாற்று ஆவணங்கள் வந்து எதுவும் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கைக்குள்ள வச்சுட்டு பாதுகாத்துட்டு இருக்க முடியாது. அதனால ஆவண காப்பகங்கள் வந்து ஆவண காப்பகங்கள்ல நம்ம பாதுகாப்பா வச்சு பாதுகாத்துட்டு வரோம். இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்க இருக்கு? புதுதில்லியில இருக்கு. இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுதில்லியில இருக்கு. இது வந்து இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகம். இது கடந்த கால நிர்வாக முறைகளை புரிஞ்சுக்கிறதுக்காக அனைத்து தகவல்களுடன் தற்கால மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கும் தலைமுறையினருக்கும் ஒரு வழிகாட்டியா அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இந்தியாவின் அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சாரம் மற்றும் அறிவியல் ரீதியான வாழ்க்கை மற்றும் மக்கள் நடவடிக்கைகள் குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான உண்மையான சான்றுகள் இதில் இருக்கு. ஆசியாவிலேயே உள்ள ஆவண காப்பகங்களில் மிகவும் பெரியது எது? புதுதில்லியில இருக்கிற இந்திய தேசிய ஆவண காப்பகம். ஓகேவா? ஆசியாவிலேயே பெரிய ஆவண காப்பகம் புதுதில்லியில தான் இருக்கு. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யாரு? ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். தமிழ்நாடு ஆவண காப்பகம் தமிழ்நாட்டில் சென்னை பதிப்பாசனம் அப்படின்ற பேரில் சென்னையில் ஆவண காப்பகம் இருக்கு. இது தென்னிந்தியாவிலேயே மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்கள்ல ஒன்று. தென்னிந்தியாவிலேயே மிக பழமையான மற்றும் பெருசு எது? சென்னையில் இருக்கிற சென்னை பதிப்பாசனம். ஓகேவா? இங்கே இருக்கிற பெரும்பாலான ஆவணங்கள் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் டச்சு, டேனிஷ், பாரசீக, மராத்திய நிர்வாக பதிவுகளின் தொகுப்புகள் பிரெஞ்சு, போர்ச்சுகீசிய, தமிழ் மற்றும் உருது போன்ற மொழிகள்லையும் இங்க ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டு வருது. தமிழ்நாடு ஆவண காப்பகத்துல 1642வது வருஷத்துல டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் கிடைச்சிருக்கு. இது எந்த இடத்தோடது அப்படின்னா கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரை இடங்களுடன் தொடர்புடையது. இந்த பதிவுகள் 1657 to 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது. 1657 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது. டேனிஷ் பகுதிகள் வந்து டேனிஷ் பதிவுகள் 1777 to 1845 வரைக்குமான காலப்பகுதியில் இருந்த டேனிஷ் பதிவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. டிராட்வெல் என்பவர் அவரோட பெரும் முயற்சியால 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. சென்னை நாட்குறிப்பு பகுதிகள் எப்போ வெளியிடப்பட்டது? 1917. யாரோட பெருமுயற்சியால? டிராட்வெல் அப்படின்றவரோட பெருமுயற்சியால. வரலாற்று ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதில் அவருக்கு இருந்த மிகுந்த ஆர்வத்தை இது காட்டுது. தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை வந்து அவர் தொடங்கி வச்சிருக்காரு. யாரு? டிராட்வெல். அவர் வெளியிட்ட பதிவோட நூல் பேரு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள். வருஷம் 1917. பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் நவீன இந்திய வரலாற்றின் முதன்மை ஆதாரங்களா இருக்கு. அவை தேசிய தலைவர்களின் சாதனைகளையும் வரலாற்று பிரமுகர்கள் பற்றிய தகவல்களையும் நமக்கு நிறைய தருது. இந்திய கட்டடக்கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்ப சான்றாக புனித பிரான்சிஸ் ஆலயம், புனித லூயிஸ் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை, புனித டேவிட் கோட்டை, இந்தியா கேட், டெல்லி பார்லிமெண்ட், குடியரசுத் தலைவர் மாளிகை, இது எல்லாமே இருக்கு. சமய கலாச்சார வரலாற்று மதிப்புமிக்க பொருள் மூலங்கள் சேகரிக்கப்பட்டு அவை அருங்காட்சியகத்துல பாதுகாப்பாக வைக்கப்படுது. இந்த அருங்காட்சியகங்கள் எதுக்கு? நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காக மேம்படுத்தப்பட உதவுது. டெல்லியில் இருக்கிற மிகப்பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவின் மிகப்பெரும் தேசிய அருங்காட்சியகம் ஆகும். டெல்லியில் இருக்கிற மிகப்பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவின் மிகப்பெரும் தேசிய அருங்காட்சியகம். தொடங்கப்பட்ட வருஷம் 1949 ஓகேவா? இந்திய கட்டடக்கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு சான்றா இருக்கிற சில கட்டிடங்களை நம்ம பார்க்கலாம். புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்க இருக்கு? கொச்சி. புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சியில் இருக்கு. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டை கடலூர்ல இருக்கு. இந்தியா கேட், டெல்லி பார்லிமெண்ட், குடியரசுத் தலைவர் மாளிகை, இது எல்லாமே இந்திய கட்டடக்கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு சான்றா இன்று வரைக்கும் விளங்குது.
நாணயங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு காசு வெளியிடுறோம் அப்படின்னா, அந்த காசை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. யார் வெளியிட்டாங்க? எப்போ வெளியிட்டாங்க? எந்த வருஷத்துல? அந்த அரசர் வந்துட்டு அவரோட காலப்பகுதி என்ன? அவர் வெளியிட்ட காயின் வந்து என்ன மாதிரியானது? ஆம், வெண்கலமா? செம்பா? வெள்ளியா? தங்கமா? அவர பத்தி, அவங்களோட செல்வாக்க பத்தி, அவங்களோட அந்த கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்த பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? நிர்வாக வரலாற்றை அறியறதுக்கு, ஒரு நிர்வாகத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த நாணயங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வந்து எப்போ வெளியிடப்பட்டது? நவீன இந்தியாவின் முதல் நாணயம் 1862ல. ஓகேவா? 1862ல இது ஆங்கிலேய ஆட்சியில வெளியிடப்பட்டது. நவீன இந்தியாவில முதல் நாணயம் வெளியிடப்பட்ட வருஷம் 1862. யாரோட காலத்துல? ஆங்கிலேய ஆட்சியில. ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்ட் வந்து அவரோட உருவம் பொறிச்ச தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறின மன்னர் யாரு? 7ஆம் எட்வர்டு. அவரு 7ஆம் எட்வர்டு தன்னோட உருவம் பொறிச்ச தங்க நாணயத்தை வெளியிட்டாரு. ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட வருஷம் 1935. ரிசர்வ் வங்கி எப்போ தொடங்கப்பட்டது? 1935. இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது எது? ரிசர்வ் வங்கி. மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ஜனவரி 1938ஆம் வருஷத்துல ரிசர்வ் வங்கியால வெளியிடப்பட்டது. ஓகேவா? 5 ரூபாய் நோட்டு எப்போ வெளியிடப்பட்டது? ஜனவரி 1938ல். யார் வெளியிட்டது? ரிசர்வ் வங்கி. அந்த 5 ரூபாய் நோட்டில் யாரோட உருவம் பொறிச்சிருக்கு? மன்னர் 6ஆம் ஜார்ஜோட உருவம். புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் எங்கே கட்டப்பட்டது? கடலூரில். கடலூரில் என்ன வருஷம்? 1690ல் கட்டப்பட்டது. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஐரோப்பியர் வருகையை பற்றி நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.